இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான கணக்கு ஈரானை வச்சு போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ரிக்ரெட்டுமே ஆகியிருக்கு. எதை வச்சு அப்படின்றது பார்க்கும்போது ஈரான் என்ன மிக பெருசாக தாக்கிடுவாங்களா அப்படின்றது இஸ்ரேலோட ஒரு கணக்காக இருந்தது. பட் நேத்திக்கு ஈரான் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈரானோட அரக்கனை வெளியே எடுத்திருக்கு ஈரான். என்னடா சொல்றேன், ஈரானோட அரக்கனை அது என்ன அப்படின்றது பார்க்கும்போது ஆமாங்க, ஈரான் வந்துட்டு இவ்வளோ நாளாக வெளி உலகத்துக்கு வந்துட்டு காட்டாம இருந்த ஒரு மிசைலை இன்னைக்கு இஸ்ரேலை தாக்கிறதுக்காக எடுத்திருக்கு. அதுதான் த ஃபட்டா 1 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல். நேத்திக்கு இதுதான் ஈரான்ல இருந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கா ஈரான் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தது. இந்த ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் எதிர்பார்க்கவும் இல்ல, இஸ்ரேல் மட்டும் இல்ல அமெரிக்காவுமே எதிர்பார்க்கல. என்னடா ஈரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் வச்சு தாக்குறாங்களே, இவ்வளவு சீரியஸா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் தானே பெருசா என்ன செஞ்சிட முடியும், அவங்க கிட்ட இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மிசைல் தானே, நம்ம கிட்ட அட்வான்ஸ்